ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் ஹீரோ அந்த ஃப்ளவர் இருக்குல்ல, அது முன்னாடி உட்காந்து மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கான். எப்படியாவது இந்த சீலை உடைக்கணும், இதுலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி அந்த சீல் உடையிற மாதிரி ட்ரை பண்ணுறான். அந்த ஃப்ளவர் இப்படிலாம் பண்ணாத, இப்படி பண்ணால் உன்னோட உயிருக்கே ஆபத்து, இப்படி நீ பண்ணுறனால அந்த சீல் ஒன்றும் உடைய போகிறதில்ல அப்படிங்குது. கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு அப்படின்னு அந்த ஃப்ளவரை ஹீரோ திட்டிட்டு அந்த சீலை உடைக்க ட்ரை பண்ணுறான். பட் அவனால் முடியல. அவன் வாயிலிருந்து ரத்தம்லாம் வருது. அந்த ஃப்ளவர் உடனே இதுக்கு தான் இப்படி பண்ணாதன்னு சொன்னேன். 8 செக்டாரோட மாஸ்டர் எல்லாரும் சேர்ந்து தான் உன்னை சீல் பண்ணியிருக்காங்க. இதை நீ ரிலீஸ் பண்ணணுன்னாலும் அவங்க எல்லாரும் தேவை அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ளேம் சொல்லுது. ஹீரோ அவனோட எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணி அந்த சீலை உடைக்க ட்ரை பண்ணப்போ அந்த பிளேஸ் ஃபுல்லாகவே ஹாட்டாக இருந்திருக்கும் போல். ஹீரோயின் அந்த பாம்பு கிட்டே இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்க அந்த பாம்பு ஹீரோயின் கிட்ட ஹீரோ தான் அவனோட சீலை உடைக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஹீரோயின் உடனே ஹீரோ அப்போ டெவில் இல்லையா, அவனை இவ்வளோ நாள் சீல் பண்ணி தான் வச்சுருக்காங்களா, பாவம் இல்லை அவன் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹாப்பி ஆக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு அப்படின்னு அந்த பாம்பு கிட்ட சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த பாம்பு ஹீரோயினை ஹீரோ இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவளை அங்கே விட்டுட்டு அது போயிடுது. ஹீரோயினும் ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல தேடிட்டு இருக்கா. ஹீரோ அவனோட ஹீட் எனர்ஜியை கூல் பண்ணுறதுக்காக அங்கே குளிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கேருந்து போகணும்னு ட்ரை பண்ணுறா. ஆனால் அதுக்குள்ளே அவள் கண்ணை மூடிட்டு திரும்பவும் ஸ்லிப்பாகி ஹீரோ குளிக்கிற இடத்துக்குள்ளேயே விழுந்துறா. ஹீரோவில் பார்த்துட்டு அந்த உண்மையை சொல்கிற ஸ்பெல்லை அவன் மேலே போட்டுட்டு இங்கே எதுக்கு நீ வந்த அப்படின்னு கேட்க, நீ கஷ்டத்தில் இருப்பேன்னு எனக்கு தெரியும், உன்னை ஹாப்பியாக்க தான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறா. நான் என்ன கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு அவன் கேட்குறான். அதெல்லாம் கேட்காத, உன்னை கூல் பண்ணுறதுக்கு, உன்னை ஹாப்பி ஆக்கிறதுக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறா. அவனும் என்ன அப்படிங்கிறான். கட் பண்ண அடுத்த சீனில் ஒரு ஸ்னோ மழை பெய்யுது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட உனக்காக தான் நான் இந்த ஸ்னோ மலையை ரெடி பண்ணேன், நீ எனக்கு கொடுத்த கல்டிவேஷன் பவரை யூஸ் பண்ணி தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறா. நீ ஹாப்பியாக இருக்கியா, இப்போ நீ கூல் ஆகிட்டியா அப்படின்னு அவள் கேட்க இதெல்லாம் என்னை கூல் பண்ணாதுன்னு அவன் சொல்ல வரான். ஆனால் அவள் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு அவன் அப்படியே அவளையே பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சீனில் ஹீரோ அந்த ஃப்ளவர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு 500 வருஷம் ஆக போகுது என்னை சீல் பண்ணி, இப்போல்லாம் என்னோடய எனர்ஜி கம்மியாகுது, ஒரு டேட் சொல்லி அந்த டேட்டில் என்னோடய எனர்ஜி சுத்தமாக இருக்காது, அன்றைக்கி நான் ரொம்ப வீக்காக இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இவன் சொல்லிவிட்டு ஒரு இடத்த திரும்பி பார்க்குறான். அங்கே 2 பேர் இவன் சொல்கிறத ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. அவங்க போய் அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா செக்டாரை சேர்ந்தவங்களுக்கும் ஹீரோ அந்த டேட்டில் ரொம்ப வீக்காக இருப்பான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. எல்லாரும் அந்த டேட்டில் ஹீரோவை கொலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஹீரோ இதெல்லாம் வேணும்னு தான் பண்ணுறான். அவனோட சீலை உடைக்கிறதுக்கு 8 செக்டாரில் இருக்க எல்லாரும் தேவை தானே. இப்படி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணால் இவனை கொலை பண்ண அந்த டேட்டில் எல்லாரும் வரப்போ அவங்கள யூஸ் பண்ணி அந்த சீலை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் பிளான் பண்ணியிருக்கான். அடுத்த சீனில் ஹீரோயின் அந்த பாம்பு கிட்ட என்னோட டிராயிங் ஸ்கில் பற்றி உனக்கு தெரியாதே, உன்னை எவ்வளோ அழகாக வரைகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த பாம்பை வரைஞ்சிட்டு அந்த பாம்பு கிட்ட காட்டுறா. ரொம்ப கேவலமாக வரைஞ்சிருக்கா. அந்த பாம்பே அதை பார்த்துட்டு அவளை திட்டுற மாதிரி ரியாக்ட் பண்ணுது. ஹீரோயின் அதை பார்த்து சிரிக்கிறா. அப்போது அந்த செக்டாரில் இருக்க 2 பேர் ஹீரோயின் கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. நீ ஹீரோவை அப்படி என்ன பண்ண, எதுக்கு ஹீரோ உன்னை மட்டும் அவனோட ரூம்க்குலாம் அலோவ் பண்ணுறான், எங்கள் யாரையும் எதுக்கு உள்ளே விடலை, எங்கள்கிட்டலாம் பேசக்கூட மாட்றான், நீ அப்படி என்ன தான் பண்ண, உனக்கு இத்தனைக்கும் கல்டிவேஷன் பவரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கல்டிவேஷன் பவரை யூஸ் பண்ணி இவளை ஹர்ட் பண்ணுறாங்க. பாம்பு ஹீரோ கிட்ட அங்கே நடந்தது எல்லாத்தையும் போய் சொல்லுது. என்னோட பிளானுக்கு அவள் தேவைப்படுறா, அதனால தான் அவளையே நான் உயிரோட வச்சுருக்கேன், அவள் சாகாமல் இருக்க வரைக்கும் எனக்கு போதும், அவளெல்லாம் வந்து என்னால் இப்போ காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனாலும் மனசு கேட்காம அவளை காப்பாற்றுறதுக்காக வரான். அந்த சண்டையை தடுத்துட்டு ஹீரோயினை காப்பாற்றுறான். அவளுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. ஸோ அவனோட பிளட்டை கொடுத்து அவளை காப்பாற்றுறான். அடுத்த சீனில் ஹீரோனோட ஃப்ரெண்டு இருக்கால, அவள் அந்த பாம்போட ஹார்ட்டை எடுத்து வச்சுருந்தால அதை அதுக்கிட்ட கொடுத்துட்றா. இவன் அந்த ஹார்ட்டை அந்த பாம்பு கிட்ட கொடுத்ததுமே அந்த பாம்பு மனுஷனாக மாறிடுது. நீ என்ன பண்ண, நான் ரொம்ப நாளாக மனுஷனாக மாற ட்ரை பண்ணேன், என்னால் மாற முடியல, என்ன பண்ணி என்னை இப்படி மனுஷனாக மாற்றினேன் அப்படின்னு அந்த பாம்பு கேட்க, நான் எதுவுமே பண்ணலையே, நான் இவ்வளோ நாள் அந்த ஹார்ட்டை வச்சுருந்தேன், இப்போ உங்ககிட்ட கொடுத்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. என்னை மனுஷனாக மாற்றினதுக்கு தேங்க்யூ அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாம்பு ஹீரோ கிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லுது. என்னோடய பிளட்டை குடிச்சே நீ மனுஷனாக மாறல, இப்போ எப்படியோ மனுஷனாக மாறிட்ட, இந்த வேர்ல்டில் மனுஷனாக எப்படி நடந்துக்கணுங்கிறத கற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அந்த பாம்பு உடனே ஹீரோயினும் அதை தான் சொன்னான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ நீ என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹீரோயினை பார்த்தியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அவள் சொல்லி தான் அவளோட ஃப்ரெண்டு ஹார்ட்டை எனக்கு கொடுத்துருக்கா, அதனால தானே நான் மனுஷனாக மாறியிருக்கேன் அப்படிங்கிறான். ஹீரோவுக்கு கொஞ்சம் காண்டாகுது. அடுத்த சீனில் ஹீரோயின் வேலைக்கு வரா. அப்போ ஹீரோ அவகிட்ட ஒழுங்காக வேலை பாருங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் ஓகேங்கிற மாதிரி தம்ஸ்அப் காட்டுறா. இது என்ன புது ஸ்பெல், இதை யூஸ் பண்ணி தான் அந்த பாம்பை நீ அட்டாக் பண்ணியா அப்படிங்கிறான். இது ஸ்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த தம்ஸ்அப்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறா. இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன ஒன்றும் அட்ராக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல யார் ஒன்று அட்ராக்ட் பண்ணுறாங்கிற மாதிரி அவன் மனசில் நினச்சிக்கிட்டு திரும்புகிறா.
ஹீரோ ஆனால் அதை ட்ரை பண்ணி பார்க்குறான். இதை ஹீரோயின் பார்த்துடுறா. அவன் உடனே ஷை ஆகி அப்படியே திரும்பிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.